மன்னர் சார்லஸுக்கும் கமிலாவுக்கும் பிறந்த குழந்தைதான் நான் என்று ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வைரலாக்கி வருகிறார். தன் தாய் மறையும் தருவாயில் மன்னர் சார்லஸ் மற்றும் கமிலா தான் உனது பெற்றோர் என்று கூறியதாக ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சைமன் என்பவர் தெரிவித்துள்ளார். சைமன் தான் சார்லஸுக்கு பிறந்தேன் என்று உண்மையை மன்னர் குடும்பத்தாருடன் பரிசோதனையை மேற்கொண்டு அவர்களின் சதியை விரைவில் வெளியிடுவேன் என்று கூறியுள்ளார். 2013ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் சுகாதாரத்தில் 2வது இடத்தை பிடித்துள்ளனர். புதிய அறிக்கையின்படி அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு வறுமை மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாக இங்கிலாந்தில் குழந்தைகள் குட்டையாகவும் கொழுப்பாகவும் நோய்வாய்ப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றது. குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் காணப்பட்ட சீரழிவுக்கு மலிவான குப்பை உணவை ஆக்ரோஷமாக ஊக்குவிப்பதுதான் காரணம் என்று தி புட் பவுண்டேஷனும் குற்றம் சாட்டியுள்ளது. புற்றுநோய் பாதித்த வேல்ஸ் இளவரசி கேத்தரின் கீமோதெரபி சிகிச்சையை முடித்துவிட்டதாகவும் புற்றுநோயிலிருந்து மீண்டும் ஒரு புதிய கட்டத்தில் நுழைவதாகவும் கூறினார். கோடை காலம் முடிவடையும் நிலையில் கீமோதெரபி சிகிச்சையை முடித்ததில் என்ன நிம்மதி என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கடந்த 9 மாதங்கள் எங்கள் குடும்பம் சொல்ல முடியாத அளவிற்கு கடினமான வாழ்க்கையில் இருந்தது. கேட் மற்றும் இளவரசி கேத்தரின் சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்துவிட்டதாகவும் இருவரும் தங்களது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும் புகைப்படத்தை முதல் முறையாக வெளியிட்டனர். கீமோதெரபியை முடித்துக் கொண்டாலும் முழு குணமடைவதில் தான் கவனம் செலுத்தி வருவதாகவும் கேட் கூறினார். செவிலியர்கள், சுகாதார அமைப்பு மற்றும் பணியாளர்கள் மீது UK கோவிட்-19 விசாரணையின் 3ஆம் கட்டம் தொடங்கியுள்ளது. சுகாதார அமைப்பில் உள்ள பிரச்சனைகளை நிவர்த்தி செய் கோவிட் விசாரணை ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. சுகாதார பணியாளர்கள் தங்கள் நோயாளிகளுக்கு சரியான பராமரிப்பு வழங்க முடியவில்லை என்றும் பொருத்தமான பிபி இல்லை என்றும் விவாதித்தார்கள். அப்போதைய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 15 பில்லியன் கோவிட் ஒப்பந்தங்களில் அதிக அளவு ஊழல் நடந்துள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளிப்படுத்தியுள்ளது. மரித்த குடும்பங்களில் இருந்து 50ற்கும் மேற்பட்ட சாட்சிகளுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சமர்ப்பித்த 23 சாட்சிகளில் 2 மட்டுமே பேசுமாறு கோரப்பட்டுள்ளது. வருத்தத்தை ஏற்படுத்தியதாக கோவிட்-19 பிரித்தானிய நீதிக்குழு கூறியது.